வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் யூனிட் 1C டைட்டில்ஸ். இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இங்கிலீஷ் புக்கில் இருக்குது. இந்த லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அங்கே சூஸ் த கரெக்ட் ஆன்சர். யூ மே சூஸ் மோர் தேன் ஒன் இஃப் நீடட். பாருங்கள், இதில் சரியான ஆன்சர்னா பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் ஆஃப் டார்டைஸ் எது அப்படின்னா சி டைட்டில். இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். செகண்ட் ஒன்று பாருங்கள், இன் இந்தியாஸ் கோஸ்டல் வாட்டர்ஸ் we can see species of sea turtles. That ஒன்று பாருங்கள், sea turtles come to the shore too. அதாவது கடற்கரைக்கு வந்து இது எதுக்காக வருது அப்படின்னா லே எக்ஸ் முட்டையிறதுக்காக. ஃபோர்த் ஒன், இட் இஸ் a problem for sea turtles to come ashore because இது வந்து திரும்ப, அதாவது கரைக்கு வந்து திரும்புறதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அனிமல்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் கண்டதம். இதை வந்து வேட்டையாடிடுவாங்க, அதனால் இது வந்து கரைக்கு வர்றது கஷ்டம். ஃபிஃப்த் ஒன்று பாருங்கள், டர்ட்டில்ஸ் ஃபிளிப்பர்ஸ் ஹெல்ப் யூ டு ஸ்விம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்துக்கு வந்து ஆன்சர் பாருங்கள், தட் பி அதான் இன்குபேட்ஸ் எக்ஸ் இன் த வார்ம்ஸ் ஆஃப் த சன். சூரிய ஒளியில் வந்து இது என்ன பண்ணும், முட்டை வந்து பொறிக்கும், இன்குபேட் அதான் பொறிக்கும். நெக்ஸ்ட்டு vocabulary பாருங்கள், ஃபைண்ட் எனி ஃபைவ் வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு சி ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 வார்த்தை வந்து கண்டுபிடிக்கணும். ரைட் தம் பிலோ, 5 வார்த்தை எழுதிட்டு தென் யூஸ் த வேர்ட்ஸ் டு ஃப்ரேம் சென்டென்ஸ் டு ஆஃப் யுவர் ஓன். உங்கள் சொந்தத்தில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். பாருங்கள், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 87, 91, 90 உங்கள் புக்கில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 87 பாருங்கள், இதை எழுதுங்க. இதை எழுதிட்டு ஓஷன்ஸ் அப்படி போட்டுட்டு அதை எழுதுங்க. செகண்ட் ஒன்று பாருங்கள், டர்ட்டில்ஸ்னு போட்டு இதை எழுதுங்க. தேர்ட் ஒன்று பாருங்கள், எக்ஸ் அப்படின்னு போட்டு இதை எழுதுனால ஆஷோர் போட்டு இதை எழுதுங்க. அடுத்து 91 பாருங்கள், அப்படி போட்டு ஃபீமேல் மட்டும் இந்த மாதிரி எழுதிடுங்க. அதெல்லாம் லே எக்ஸுன்னு போட்டு கூட இதை எழுதலாம். அடுத்த 5th இன்குபேட் அப்படின்னு போட்டு இதில் இருந்து இது வரைக்கும் எழுதிருங்க. நெக்ஸ்ட், fill the blanks with words that convey the correct meaning of the sentence. பாருங்கள், கேட்ச்லிங்ஸ், டைனி கேட்ச்லிங்ஸ் ஃபால் வந்து ப்ரே டு மெனி ப்ரெடிட்டர்ஸ். ப்ரே அப்படின்னா இது வந்து உணவு அப்படின்னு வரும், இது வந்து ப்ரேயர் பண்ணுவது அப்படின்னு வரும். sea turtles live there, ஹோல்னால் முழுவதும், இந்த ஹோல்னால் ஓட்டப்படுவது, ஹோல் லைஃப் இன் த sea. நெக்ஸ்ட், த டர்ட்டில்ஸ் கம் ashore only during the night. இந்த நைட் வராது இது. த predators follow the scent. இந்த சென்ட் வந்து அதாவது அனுப்புதுன்னு வரும். இது வந்து என்ன அப்படின்னா ஆஃப் த டர்ட்டில்ஸ் டு ஈச் their eggs. அதோடைய இது வந்து வாசனை, அதாவது இந்த இதை வந்து வேட்டையாடுறவங்களுக்கு வந்து அந்த வாசனையை கண்டுபிடிக்குது. ஸோ இஸ் சென்ட். த ஃபீமேல் டர்ட்டில்ஸ் லே எக்ஸ் அண்ட் கோ பேக் டு த சி. அதாவது முட்டை விட்டுட்டு என்ன பண்ணிடும், கரைக்கு போயிடும். யூஸ் த க்ளூஸ் அண்ட் ஃபில் இன் த கிராஸ்வேர்ட் வெசல். பாருங்கள், த வேர்ட் ரைம்ஸ் வித் சீன். சீனுக்கு வந்து ரைமிங் வேர்ட்னா இந்த சீன். அடுத்து, this animal has got 2 horns and a spotted goat. Deer. This is a huge animal. 3. Whale. Sounds like her. Shines brightly in a sun. Rhymes with load. Road. சரியா? பாருங்கள், இது நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாங்குவேஜ் செக் பாயிண்ட். டோன்ட் சே நோட். அதை எது சொல்லக்கூடாது, இதை சொல்லணும். இப்படி செய்யக்கூடாது. ஐ கேனாட் சி மச்சுன்னு சொல்லக்கூடாது. மெனி அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் லிட்டில் ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது, ஃபியூ ஃப்ரெண்டு. எவ்ரி டெஸ்ட் கண்டெய்ன்ஸ் 20 கொஸ்டின்ஸ். எவ்ரின்னு சொல்லக்கூடாது, ஈச்சுன்னு சொல்லணும். Is there any lemonade left? Is there any சொல்லக்கூடாது, சம் சொல்லணும். சரியா?
இதுக்கு ஏன் அப்படின்னா கவுண்டபிள் ப்ளூரல், அன்கவுண்டபிள். இது வந்து மெனி வந்து கவுண்டபிள், மச் வந்து அன்கவுண்டபிள். ஃபியூ வந்து கவுண்டபிள், லிட்டில் வந்து அன்கவுண்டபிள். அது மாதிரி ஈச் வந்து இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட், எவ்ரி வந்து குரூப் ஆப்ஜெக்ட். ஈச்னா ஒவ்வொரு தனித்தனியாக, எவ்ரினா மொத்தமாக. எனி வந்து யூஸ் ஃபார் கொஸ்டின்ஸ் அண்ட் நெகட்டிவ், சம் வந்து யூஸ் ஃபார் பாசிட்டிவ். இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும். நெக்ஸ்ட் பாருங்கள், லிசன் டு த ஃப்ளாஷ் நியூஸ், ரீட் த கொஸ்டின்ஸ் given below, then listen to the flash news again and complete the response. கொஸ்டின் வந்து பாருங்கள், வாட் இஸ் kept in the zoo. ஜூவில் வந்து போனது யார் அப்படின்னா மங்கி. when did it escapeனா 10 AM. how did it escape எப்படி அப்படின்னா புஷ் அவுட் ஆஃப் த ஃபென்ஸ். வாட் இட் த ஸூ கீப்பர் டூ, அவர் என்ன பண்ணுவார், ரேங்க் த போலீஸ் பண்ணுவார், ரிப்போர்ட் பண்ணுவார். when should you call or dial 180345778. when you see the monkey. மங்கி கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணுவார், கால் பண்ணி சொல்லுவார். சரியா? நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீக்கிங். லுக் அட் த பிக்சர், ஒர்க் இன் குரூப் அண்ட் கிவ் எ ஷார்ட் டாக் அபவுட் இட் யூஸிங் த வேர்ட்ஸ் வேணும். இந்த வேர்ட்ஸை வந்து வச்சுட்டு நீங்கள் ஷார்ட்டாக பேசி பார்க்கணும். sand waves when as soon as collect enjoy, catchings, basket boys, night raw sea, many eggs incubate, catchery after. பாருங்கள் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அந்த ஆமைகள் வந்து குஞ்சு பறித்து வெளியே வரும்போது அது வந்து தவறுதலாக அந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் இதை கொண்டு தின்றக்கூடாதுன்னு சொல்லி இதை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, இவங்க திரும்ப கொண்டு தண்ணிக்குள்ளே விட போகிறாங்க. இது நிலத்துலேருந்து வர நேரத்தில். இதுதான் இந்த படம். இந்த படத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்கள், யூஸ் கிராமர். இதில் வந்து மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஸ்டேபிள் கிவன் ஃப்ளோ. இதை வந்து மேட்ச் பண்ண. எ டேட்டில் லிவ் இன் த சி, எ டேட்டில் இஸ் ஹியூஜ். Turtles are found in coastal waters. Turtles are wonderful creatures. Turtle has prefer to swim. இந்த மாதிரி என்ன செய்யணும், இப்படி எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் a suitable sentence for the pictures given below. இது வந்து சரியான வார்த்தை எழுதணும். மகேந்திரன் broke the glass, கிளாஸ் உடைச்சிருக்கான். பர்மன் went to school. மகேஸ்வரி takes her school bag. நெக்ஸ்ட் பாருங்கள், match the two words of the sentence and read them. Sea turtles come ashore to lay eggs. Catchlings பாருங்கள், cut open the leathery egg cell. A turtle uses its front flippers to swim. Many factors threaten the survival to sea turtle. இது இந்த மாதிரி மேட்ச் பண்ணிடுங்க. இதில் வந்து சிமிலாரிட்டிஸ் வந்து ரிப்பீட்டல் ஃபேமிலி ஆஸ் எ லாங் லைஃப். இது டிஃபரன்ஸ் பாருங்கள், லிவ் இன் டிஃபரெண்ட் பிளேசஸ். Data is land and turtle in sea. Turtles use flippers to swim. அடுத்து இருக்கா, tortoise eats grass, weeds and flowers. Turtles eat insects and bugs. இந்த மாதிரி எழுதிருங்க. இதையும் இதில் எழுதிருங்க. அடுத்து write a paragraph from the contents of the tables given above. Frame sentence with these words but as well as whereas. Example கொடுத்துருக்காங்க மாதிரி, turtle as well as a tortoise belongs to the reptile family. பாருங்கள், turtle as well as a tortoise belong to the reptile family. The tortoise as well as turtle live for many years. Turtle is a land animal whereas turtle is a sea animal. Tortoise used tiny feet to walk, but turtle uses flippers to swim. Tortoise eats grass, weeds and flowers, whereas turtle eats insects and bugs. Next, creative writing.
Discuss the picture in about 50 words and give a suitable title. Make use of the words, phrases given below. Many sea animals, wonders, oceans, fishes, different colors, sizes, varieties, race, species, deep sea, under the sea. இதை வந்து வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மேக் வந்து யூஸ் வேர்ட்ஸ் about 50 words. பாருங்கள், ocean is a wonder of different varieties of sea animals. Under the sea, many sea animals are found. Fishes are one of the sea animals found not only on the surface of sea water but also in deep sea. Rare species of fishes with different colors and sizes are seen in deep sea. Okay student, நம்ம next videoவில் the crocodile பார்க்கலாம். Thanks for watching.